கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். நீ இந்த வார்த்தைகளை கொண்டு இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இங்கு கட்டளையிடுகிறார். அநேக வார்த்தைகளை சொல்லி இந்த மோசே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே என்று சொல்லி ஆசீர்வாதத்தை முடிக்கிறார். இன்று நம் மத்தியிலே இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதித்த மோசே நம்மோடு கூட இல்லை. ஆனால் ஆசீர்வதிக்க சொன்ன கர்த்தர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய முகத்தை நம்மேலே பிரசன்னமாக்கி கொண்டே இருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியின் சந்ததிக்கும் அவர் போதுமானவராகவே இருக்கிறார். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் பரத்திலிருந்து தெய்வ சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமென்றால் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகாதிருக்க வேண்டும். இந்த பிரசன்னம் எவ்வளவு மகிமையானது என்று நாம் பார்ப்போமானால் சங்கீதம் 97 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று என்று பார்க்கிறோம். அதே வார்த்தையை நாகும் 1:5 வாசிக்கும் பொழுது அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பிரசன்னத்தினாலே மலைகள் உருகுகிறது. அவருடைய சமூகத்தாலே மலைகள் கரைந்து போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அத்தனை மகிமையான பிரசன்னம் உடையவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பிரசன்னத்தை அவர் நம் மத்தியிலே வீச செய்ய அவர் இன்றும் போதுமானவராகவே இருக்கிறார். இப்படிப்பட்ட பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே வல்லமையும் மகிமையும் இருக்கிறது. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ணமான ஆனந்தம் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆகவேதான் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று வாசிக்கிறோம். ஏனென்றால் நமக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும் நாம் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்தில் தான் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய சமூகத்தை நாடுவோம். அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகாதிருப்போம். ஆகவே தான் மோசே இங்கு தேவனை பார்த்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் என்னை இவ்விடத்திலிருந்து என்னை கொண்டு போகாதிரும் என்று சொல்கிறான். அதற்கு கர்த்தர் மறு உத்தரவு சொல்லுகிறார், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை அவனுக்கு முன்பதாக என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி கட்டளையிடுகிறார். நாமும் தெய்வ பிரசன்னத்தை விட்டு ஒரு நாளும் விலகி செல்ல பிரயாசப்படக்கூடாது. தெய்வ சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறவர்களாய் தெய்வ பிரசன்னத்தை நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால் நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிறதாம். யாருக்கு என்றால் அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் என்று வெளிப்படுத்தலிலே வாசிக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தை தரிசிக்கிறவர்களாய் தெய்வ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு தெய்வ சமாதானத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தை நாடுங்கள். தெய்வ பிரசன்னத்திற்குள்ளாய் நிரம்பியிருங்கள். கர்த்தர் தெய்வ சமாதானத்தை உங்கள் கட்டளையிடுவாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தின் பிரசன்னத்தினால் கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. எங்கள் குடும்பத்திற்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான தெய்வ சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கட்டும். உடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டே, மகிமையும் கனமும் உண்டே. அவற்றினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. தேவன் தம்முடைய சமூகத்தின் பிரசன்னத்தினால் உடைய முகத்தின் ஒளியினால் எங்களை ஒவ்வொரு நாளும் திருப்தியாக்கும். சமாதானத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.